ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு வீடியோல இது மாரி எண்ணெய் பாட்டில் காலியா இருக்கும் இல்லையா? அத வச்சு தான் நம்ம ஒரு கியூட்டான கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மூடிய வந்துட்டு ஃபுல்லா ரிமூவ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பாட்டில் ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்காக நான் அக்ரிகல் பெயிண்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இங்க் ப்ளூ கலர்ல. நம்ம பாட்டில் ஃபுல்லாவே வந்துட்டு இப்ப கலர் பண்ணிரலாம். கொஞ்சம் வள வளன்னு இருக்க மாரி தான் இருக்கும். அதனால நல்லா டார்க்கான கலர் குடுத்துக்கலாம். அந்த எழுத்தெல்லாம் மறையிற மாரி டபுள் கோட்டிங் குடுத்துக்கலாம். இது மாரி மூடி உள்ள கை வச்சு குடுத்தோம்னா, ஃபுல்லாவே நம்ம குடுத்துரலாம். இப்ப வந்துட்டு நான் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது மாரி ஃபுல்லா 2 டைம் அடிச்சுட்டு, நம்ம வந்துட்டு அத காய வச்சிரலாம். காயட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி நான் வந்துட்டு கலர் ஷீட் ஒண்ணு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அத வந்துட்டு 2ஆ ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இவ்ளோ பெருசு தேவையில்ல. இத வந்துட்டு 2ஆ கட் பண்ணிரலாம். கட் பண்ணிட்டு ஒரு பீஸ்ல மட்டும் இப்ப நான் அதையும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாரி வந்துட்டு நீட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்ட்டா வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு, இப்ப நான் கிராஸா கோடு போடுறேன் இல்லையா? அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வர மாரி ஸ்கேல் வச்சு நீட்டா வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். நேரா லைன் போட்டுட்டு, அந்த பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிரலாம். லைன் போட்டோம் இல்லையா? அங்க நீட்டா கட் பண்ணிட்டு, இந்த பீஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இது மாரி இருக்க பீஸ மட்டும் வச்சுட்டு, மிச்சம் இருக்க பீஸ ஓரமா வச்சிரலாம். இப்போ இதில வந்துட்டு இது மாரி இப்ப நான் எப்படி மடிக்கிறேனோ, அதே மாரி மடிச்சுக்கலாம். நல்லா நெயில் வச்சு நல்லா இது மாரி கோடு வர மாரி வந்துட்டு அழுத்தி விட்டுக்கலாம். அதே மாரி ஆப்போசிட்லயும் திருப்பி, ஆப்போசிட் இப்படி திருப்பி திருப்பி கூட நம்ம மடிச்சுக்கலாம். இல்ல நேராவும் மடிச்சுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. இது மாரி இந்த சைஸ் வர வரைக்கும், சின்ன பீஸா வர வரைக்கும் இது மாரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மறுபடியும் இப்போ ஒரு வாட்டி மட்டும் இது மாரி ஓப்பன் பண்ணிட்டு, குட்டியா இப்ப நான் மடுக்கிறேன் இல்லையா? சென்டர்ல வந்துட்டு லைன் மாரி வந்திருக்கும். அது வரைக்கும் இந்த சைடு இருக்கிறத அந்த சைடு மடிச்சுட்டு, அப்புறம் ஆப்போசிட்ல திருப்பிட்டு, இந்த சைடு இருக்க பீஸ அந்த சைடு வரைக்கும் சென்டர்ல வர வரைக்கும் இது மாரி மடிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நெனைக்கிறேன். இது மாரி நல்லா வந்துட்டு மடிச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். லைன் வந்துட்டு அந்த அச்சு பதியிற மாரி. நல்லா இது பண்ணிட்டு, இப்ப நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிரலாம் இப்ப. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நல்லா அழுத்திட்டு, அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்க. இது மாரி ஃபுல்லா ஓப்பன் பண்ணா, நமக்கு வந்துட்டு ஃபுல்லா லேயர் லேயரா விழுந்திருக்கும். இப்ப நம்ம மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் மடிக்கிறேன் இல்லையா? அந்த மாரி குட்டி குட்டியா வந்துட்டு ஆப்போசிட் அப்புறம் ஃப்ரண்ட்டு, பேக்குன்னு திருப்பி திருப்பி இது மாரி நம்ம வந்துட்டு குட்டி குட்டியா வந்துட்டு மடிச்சுக்கலாம். இதே மாரி லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு மடிச்சுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு அது மாரி மடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் அதனால மடக்குனனால, இப்போ மடக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங் அந்த மாரி மடிச்சோம். இப்போ ஃபுல்லா வரைக்கும் மடிச்சுட்டு, லாஸ்ட்டா இப்போ இது மாதிரி சென்டர நல்லா அமுத்தி விட்டு, இப்போ நம்ம அப்படியே வளைச்சுக்கலாம். ஒரு லீஃப் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இது மாதிரி தான். இது மாரி வந்ததுக்கப்புறம் இது மாரி நீட்டா அழகா எடுத்து விட்டு வச்சிரலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 ஷீட் கட் பண்ணி வச்சோம் இல்லையா? அதில ஒரு ஷீட் மட்டும் இது மாரி எடுத்துட்டு, இந்த மாரி ஸ்டிக் யூஸ் பண்ணி இது மாரி ஃபுல்லா அத ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்துட்டு கம் அப்ளை பண்ணிட்டு, அதையும் ஃபுல்லா வந்துட்டு நம்ம ஒட்டிறலாம். ஒட்டிட்டு இப்போ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த ரோல் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நல்லா இது மாரி நான் அமுத்துற மாரி நல்லா பட்டையா வந்துட்டு அமுத்தி விட்டுக்கலாம். இது மாரி அமுத்திட்டு, லேசா இருக்க சைடு வந்துட்டு இது மாரி நம்ம வளைச்சு விட்டுக்கலாம். வளைச்சிட்டு அந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா? அத வந்துட்டு எடுத்துட்டு, அதோட சென்டர்ல இப்டி கொக்கி மாரி வச்சுட்டு, அதுக்கு ஆப்போசிட் சைடு இது மாரி வந்துட்டு நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பின்ன நல்லா வந்துட்டு வளைச்சு விட்டுக்கலாம். பண்ணிட்டு, இந்த மாரி 2 லீஃபையும் ஒட்டுற மாரி சென்டர்ல கம் அப்ளை பண்ணிட்டு, அந்த லீஃப் வந்துட்டு 2யும் நம்ம அட்டாச் பண்ணிட்டு ஒட்டிறலாம். இப்போ நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இது மாரி நல்லாவே ஒட்டிறலாம். ஒட்டிட்டு லாஸ்ட்டா வந்துட்டு மேல அந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க அப்படியே விட்றதுனாலும் விடலாம். இப்ப நான் வந்துட்டு சும்மா லைனா அப்படி ரவுண்ட் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதே மாரி இருக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாரி 3 கலர் இது மாரி நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டில் காய்ஞ்சிருச்சு. பிளைனா இருக்கு இல்லையா? டெக்கரேட்காக நான் பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு, ஆரஞ்சு கலர் நான் வந்துட்டு அக்ரிகல் பெயிண்ட் எடுத்துட்டு, அதில டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளவர் மாரி நான் டாட் டாட்டா வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, நீங்க அந்த டிசைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேக் சைடில் அந்த ஸ்டிக்கை பேக் சைடில் திருப்பிட்டு இது மாதிரி பண்ணோன்னா இது மாதிரி கிடச்சிரும். நான் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிட்டேன். இது மாதிரி பண்ணிவிட்டு வெயிட்டுக்காக நம்ம மண் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மண் இல்லாதனால நான் வந்துட்டு ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக வர வரைக்கும் போடாமல் முக்கால்வாசி வர வரைக்கும் போட்டுட்டு, இந்த லீஃப் மாதிரி பண்ணோம் இல்லையா? அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சோன்னா பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் மண் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டுக்காக தான் அதை நான் வந்துட்டு உள்ளே போட்டிருக்கேன். அவ்வளோதான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். க்யூட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதும். செம்ம க்யூட்டாக அழகாக நமக்கு வந்துட்டு இது மாதிரி கிராஃப்ட் வந்துட்டு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.